சங்கீதம் புத்தகம் 43 சங்கீதம் 2, 3, 4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். இங்கே நாம் பார்க்கிறோம், சங்கீதக்காரன் இவ்விதமாக ஒரு விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு சங்கீதமாய் காணப்படுகிறது. அவன் கர்த்தரை நோக்கி முறையிடுகிற ஒரு சங்கீதம். அவன் புலம்புகிறான். அவன் நினைக்கிறான், தேவன் என்னை விட்டு விலகி விட்டாரோ, கர்த்தர் என்னை கைவிடி விட்டாரோ என்று சொல்லி எண்ணி அவன் ஒரு சங்கீதமாக அவன் பாடுகிறது நாம் பார்க்க முடிகிறது. அவனுடைய பிரயாணத்திலே அநேக நெருக்கங்கள் காணப்பட்டது. அநேக சத்ருகள் அவனை தாக்கினார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் அவன் உணர்கிறான், தேவன் என்னை விட்டு விலகி போய்விட்டாரோ என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசமான பிரயாணத்தில் கூட ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படலாம். பிசாசினாலும் சத்ருவினாலும் தாக்கப்படலாம். ஒருவேளை அவங்க சூழ்ந்து கொண்டு நம்ம நெருங்கி கொண்டிருக்கலாம். நாமும் சொல்லலாம், கர்த்தர் கைவிட்டு விட்டுட்டாரோ, கர்த்தர் என்னை விட்டு நீங்கி தூரமாய் போய்விட்டாரோ என்று சொல்லி நாமும் கலங்கி அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். சங்கீதக்காரன் கேட்கிறான், 3ஆம் வசனம் வாசிங்க. உம்முடைய வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் அனுப்பியருளும் போதுமானது. சங்கீதக்காரன் இவ்விதமாய் கேட்கிறான் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே உம்முடைய வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் எனக்கு அனுப்பி தாரும் ஆண்டவரே என்று கேட்கிறான். அல்லேலூயா. நெருக்கமான ஒரு சூழ்நிலை, அவனுடைய வாழ்க்கையிலே இருள் கவி கொண்டது, அவன் வாழ்க்கையில இருள் மூடி கொண்டது. ஆகவே தான் அவன் கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு வெளிச்சத்தை அனுப்பி தாரும் என்று சொல்லி. இந்த வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கும்படியா கடந்து வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அநேக இருள் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அந்த இருளெல்லாம் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இந்த சங்கீதக்காரன் கேட்கிறான், ஆண்டவரே வெளிச்சத்தை எனக்கு அனுப்பித்தாங்க ஆண்டவரே. ஏன் அவன் வெளிச்சத்தை கேட்கிறான்? அவன் வாழ்க்கையில் அநேக சோர்வுகள், அநேக துக்கங்கள் நிறைந்த பாதையில் அவன் கடந்து போகிறான். கர்த்தர் கைவிட்டுட்டா என்று சொல்லி அவன் எண்ணுகிறான். ஆகவே தான் அவன் என்ன கேட்கிறான், எனக்கு பாதை காட்ட மாட்டவரே, நடக்க வேண்டும் ஆண்டவரே, அதற்காக என்ன தாரும், எனக்கு வெளிச்சம் தாரும் என்று சொல்லி. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், யோபு என்ற ஒரு பக்தன். அவன் சன்மார்க்கன், உத்தமனா நடந்தான். அவனுடைய வாழ்க்கையிலும் இருள் கவி கொண்டது. அவன் சோர்வின் பாதையில் நடந்தான். மிக கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் யோபு சொல்லுகிறான், கர்த்தருடைய வெளிச்சம் எனக்கு தீபமாக இருந்தது என்று சொல்லி அவன் சொல்ல. வாசிக்க யோபின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்க. யோபு 29:3. யோபு சொல்லுகிறான், கர்த்தருடைய தீபம் என் தலைமேல் பிரகாசித்தது, ஒரு வெளிச்சம் எனக்கு வந்தது என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். கர்த்தர் சில காரியத்தை அவர் அனுமதித்தால் தான் நமக்கு இந்த இருள் என்ன செய்யுமா, விலகி போகுமா. ஏன் அவன் வெளிச்சத்தை கேட்கிறான்? பகலிலே வெளிச்சம் காணப்படுகிறது, அதே போல இருளுக்கும் சில நேரம் காணப்படுகிறது. இருள் என்று சொன்னால் அது பாவத்தை குறிக்கிறது. இருள் என்று சொன்னால் அது துக்கத்தை காட்டுகிறது. இருள் என்று சொன்னால் பிசாசின் போராட்டத்தை காட்டுகிறது. இருள் என்று சொன்னால் அது மரணத்தை காட்டுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அவன் கேட்கிறான், தகப்பனே எனக்கு என்ன செய்ய, வெளிச்சத்தை அனுப்பித்தாங்க என்று சொல்லி அவன் கேட்கிறான். இதே போல விண்ணப்பமும் நாம் செய்யலாம், செய்வது தப்பே கிடையாது. தகப்பனே எனக்கு வெளிச்சத்தை தாங்க ஆண்டவரே, உங்களுடைய வெளிச்சத்தை எனக்கு அனுப்பி தாங்க ஆண்டவரே, எனக்கு நடத்தி தாரும் என்று சொல்லி நாமும் ஜெபிக்கலாம். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு என்ன தர வல்லவராக இருக்கிறார், வெளிச்சத்தை தர வல்லவராக இருக்கிறார். இந்த கிறிஸ்தவ மார்க்கமானது இருளில் நடக்கிற ஒரு மார்க்கம் கிடையாது. ஏனென்றால் நீங்களும் நானும் ஒரு நாளிலே இருளிலே கிடந்த நபர்கள். இருளிலே மூழ்கி போயிருந்த நம்மை கர்த்தர் என்ன செஞ்சாராம்,
விடுதலையாக்கினார். வாசிங்க கொலோசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினாராம். அப்ப இந்த மார்க்கமானது, இந்த விசுவாச வாழ்க்கை, அது எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது? இருளிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்ட வாழ்க்கை. அப்படி என்று சொன்னால் அந்த இருளிலிருந்து நம்ம விடுதலையாக்கி கர்த்தர் நம்ம வைத்திருப்பார் என்று சொன்னால் அந்த மீண்டும் அந்த இருள் நம்ம என்ன செய்யக்கூடாது? தாக்கக்கூடாது. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த இருள் தாக்கி கொண்டிருக்கிறது? எத்தனையுடைய வாழ்க்கை பிரகாசம் இல்லாமல் காணப்படுகிறது? எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையில சோர்வுகள், வாழ்க்கையில துக்கங்கள், கவலைகள், ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், ஆண்டவரே வெளிச்சத்தை எனக்கு அனுப்பி தார என்று சொல்லி. அல்லேலூயா. ஏன் ஒரு தூதனை அவன் கேட்டிருக்கலாமே. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அநேக சந்தர்ப்பங்களிலே, அநேக சூழ்நிலையிலே தேவ தூதர்கள் அவர்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தூதர்கள் மனிதனுக்கு பணிவிடை செய்யும்படியாக அனுப்பப்படுகிறார்கள். ஆனால் சங்கீதக்காரன் இங்க தூதனை கேட்கவில்லை. அந்த தேவதூதனை அனுப்பும் என்று சொல்லி ஜெபிக்கவில்லை. அவன் கேட்கிறான், எனக்கு வெளிச்சத்தை அனுப்பி தரும் என்று சொல்லி. மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தேவதூதர்கள் நமக்கு முன்பாக கடந்து செல்கிறார்கள் சொல்லி வாசிங்க. மல்கியா 3. தூதன் கூட மனிதனுக்கு முன்பாக செல்கிறான். ஆனால் இங்க நாம் பார்க்கிறோம், சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், தூதனை கேட்கவில்லை. அவன் என்னதை கேட்கிறான்? அவன் வெளிச்சத்தை கேட்கிறான். வெளிச்சம் என்று சொன்னால் ஏதோ மெழுகுவர்த்தி கொளுத்துகிற ஒரு மார்க்கம் நம்முடைய மார்க்கம் அல்ல. அநேகர் மெழுகுவர்த்தி கொளுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது மெழுகுவர்த்தி கொளுத்தினா வெளிச்சம் வந்துவிடும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு கர்த்தர் நமக்கு வெளிச்சத்தை தர வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, வெளிச்சம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறான், நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளின் முதல் எனில் இருள் கவி கொண்டது. என்னைக்கு தேவனே ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறாரோ அன்னைக்கே எனக்கு அநேக சோர்வுகள் வருகிறது. சில நேரத்தில் சோர்வு இருளானது கரடி மூலமாக வருகிறது, சிங்கத்தின் வடிவாக வருகிறது. சில நேரத்தில் சவுல் என்ன செய்கிறான்? இருளாயம் வருகிறான். சில நேரத்தில் அவர் பிள்ளைகளே அவர்களுக்கு இருளாய் மாறி போனது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட நேரத்திலே நான் நினைக்கிறேன், அவன் யோபின் சரித்திரத்தை வாசித்திருக்கலாம், யோபின் கதாபாத்திரங்களை அவன் கேட்டிருக்கலாம். ஆகவே தான் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு வெளிச்சத்தை தாரும் என்று சொல்லி. என்ன யோபு சொன்னான் அல்லவா? யோபு என்ன சொன்னான்? கர்த்தருடைய வெளிச்சம் என் தலையின் மேல் பிரகாசித்தது என்று சொல்லி அவன் சரித்திரத்தை அவன் வாசித்திருக்கலாம், அவன் கேட்டிருக்கலாம். ஆகவே தான் தாவீது சொல்கிறான், ஆண்டவரே உடைய வெளிச்சத்தை எனக்கு அனுப்பிட்டாரும். ஏனென்றால் கர்த்தருடைய வெளிச்சமானது தான் நம்ம என்ன செய்கிறது? சொல்லுங்க, நடத்துகிறது. இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அந்த சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரம் என்ன செய்யுதான்? வழிகாட்டினது. அந்த பிரகாசமான நட்சத்திரம், அந்த வெளிச்சமானது அவர்களுக்கு சரியாக பாதையை வழிநடத்தி இயேசுவை கொண்டு வந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனமாக நாம் இந்த நாட்களில் வெளிச்சத்தை கர்த்தரை கேட்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற இருளை கர்த்தர் மாற்றும்படியாக என்ன வேண்டும்? வெளிச்சம் வேண்டும். அநேகர் நடக்கிறார்கள், தன் சொந்த பாதையிலே நடக்கிறார்கள். அநேகர் பெற்றோர்கள் சொல்லுகிறவனமாய் ஜீவிக்கிறார்கள். அநேகர் பிசாசு சொல்லுகிறவனமாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேகர் பலர் போதகத்தின் வழியாக நடக்கிறார்கள். நீங்களும் நானும் எப்படி நடக்கிறோம்? கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்கிறோமா, இல்லை மற்ற இதை கேட்கிற உபதேசத்தின் மூலமாக நடக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வெளிச்சமானது ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களுக்காகவே வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க சங்கீதம் 97:11. நீதிமான்களுக்காக வெளிச்சம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
யாருக்காக வைக்கப்பட்டிருக்கிறது? நீதிமான்களுக்காக. இப்போ நீதிமான்கள், நீங்களும் நானும் நீதிமான்கள் இருப்போம் என்று சொன்னால் அது வெளிச்சம் நிச்சயமாக நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அது யாருமே மாற்ற முடியாது. நீதிமொழிகளில் சொல்லுகிறான் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நீதிமான்கள் வழிகளில் என்ன இருக்குது வாசிங்க. நீதிமொழிகள் 4:18. நீதிமான்கள் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்குமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருடைய பாதை பிரகாசிக்குமா? நீதிமானுடைய. அப்போ அந்த நீதிமான்களா நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? பிரகாசமா இருக்குமா, இருள் காணப்படாது. கர்த்தர் வெளிச்சத்தை கட்டளையிட சொன்னார், இருள் மறைந்து போகும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே அவர்கள் நடந்து வந்தார்களாம். அந்த இடத்துல மனிதர் என்னைக்குமே நடந்து போகாத ஒரு பாதை, மனிதர்கள் நடமாட ஒரு பாதை. அப்படிப்பட்ட பாதையில தேவன் யாரை வழிநடத்தினார்? இஸ்ரவேல் ஜனங்களை. பாருங்க, சில நேரத்தில் அவர்கள் ராத்திரியிலும் பிரயாணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் அவர்களுக்கு மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் என்ன செஞ்சாரா? வழி நடத்தினார். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த பகலிலே அவர்களுக்கு வழிநடத்தும்படியாக மேகஸ்தம்பமும் இரவிலே அவர்களுக்கு நடக்கும்படியாக அக்னி ஸ்தம்பமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. பாருங்க, நான் பார்க்கிறோம் கர்த்தர் அவர்களுக்கு மேகஸ்தம்பமாக, வெயில் அடிக்கக்கூடாது என்று சொல்லி மேகஸ்தம்பமாகவும் இருளில் எது செய்கிறாரா? அக்னி ஸ்தம்பமாகவும் காணப்படுகிறது பார்க்க முடிகிறது. கர்த்தரே அங்கே இறங்கி வருகிறார். அக்னி ஸ்தம்பமாக ஏதோ ஒரு ஃபோக்கஸ் லைட் மாட்டிக்கொண்டு அவர் வைக்கவில்லை, ஏதோ மெழுகுத்திரியை கொளுத்தி கொண்டு வைக்கவில்லை. கர்த்தர் தாமே இறங்கி வருகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில முதலாவதாக இருளை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் தாமே வெளிச்சமாக கர்த்தர் இறங்கி வர போகிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் கர்த்தர் வெளிச்சத்தை தாரும் என்று சொல்லி வாசிங்க. கர்த்தரே என் வெளிச்சமா இருக்கிறார். போதுமானது. கர்த்தரே என் வெளிச்சமா இருக்கிறார். முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் இருள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் யார் வெளிச்சமா இருக்கிறார்? கர்த்தரே வெளிச்சமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த இருளை நீக்க வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்யணுமா? ஜெபிக்க வேண்டுமா? இந்த அக்னி ஸ்தம்பம் பார்வோனின் சேனைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உடல் நின்று கொண்டு கர்த்தர் அவர்களை பாதுகாத்தாராம். அவர்கள் மிங்கல் ஆகாதபடிக்கு அந்த அக்னி ஸ்தம்பம் என்ன செய்யலாம்? அவர்களுக்கு நடுவாய் காணப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இருள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு மாற வேண்டுமா? அநேகர் வனாந்தர வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தர் என்ன செஞ்சாரா? அழைத்து போட்டாராம். ஏன் அழைத்து போட்டார் என்று சொல்லி அநேகருக்கு ஒரு கேள்விகள் எழுப்பலாம். கர்த்தர் ஏன் அழைத்தார் தெரியுமா? அவர்கள் பார்வோனை தேவன் எவ்விதமாக உபத்திரப்படுத்தினாரோ, எவ்விதமாய் பார்வோனை வருத்தினாரோ கண்ணால பார்த்தார்கள். பார்வோனிலிருந்து விடுதலையாக கண்ணால பார்த்தார்கள். செங்கடல்கள் பிளந்ததை கண்ணால பார்த்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்ததை கண்ணால பார்த்தார்கள். நன்றாக ருசித்தார்கள். கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்த்தார்கள். ஆனால் கர்த்தரை மறந்து விட்டார்கள். ஆகவே தான் கர்த்தர் அந்த கூட்டத்தாரை என்ன செஞ்சாரா? அழித்து போட்டார். அருமையான தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்க்கிறோம். அதே நாம் தொடர்ந்து பிழைக்க வேண்டும் என்று கர்த்தரே என்றால் அக்னி ஸ்தம்பமாய் இருந்து நமக்கு முன்பாக கடந்து சென்று நமக்கு வெளிச்சத்தை தர வல்லவராக இருக்கிறார். முதலாவது நம்ம வாழ்க்கையில் இருள் மாற வேண்டும் என்று சொன்னால் நம் வெளிச்சத்தை யார் தருகிறார்? தேவன் நமக்கு முதலாவது வெளிச்சத்தை தருகிறார். இரண்டாவதாக யாத்ராகமம் 35:14 வெளிச்சம் கொடுக்கும் குத்து விளக்கையும். போதுமானது. வெளிச்சம் கொடுக்கும் குத்து விளக்கு. இந்த குத்து விளக்கு எங்க காணப்படுகிறது சொல்லுங்க? ஆசீர்வாத கூடாரத்தில்.
எங்க காணப்படுகிறது? ஆசரிப்பு கூடாரத்தில். அவன் குத்து விளக்குதான் என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. ஏழு குத்து விளக்கு ரகசியத்தை எழுது. ஏழு குத்து விளக்கும் 7 சபைகளா? போதுமானது. அப்படி என்று சொன்னால் இந்த குத்து விளக்கு அது எதை காட்டுகிறது? சபை. அப்போ இரண்டாவதாக நமக்கு வெளிச்சம் தருகிறது எது? சபை. அப்போ தேவனுடைய சபைக்கு நாம் வருவோம் என்று சொன்னால் நிச்சயமா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு வெளிச்சம் கிடைக்கும். ஆனால் நாம் சபைக்கு வருவது என்ன செய்கிறோம்? தவிர்த்து விடுகிறோம். கூட்டங்களுக்கு வருகிறது நாம் என்ன செய்கிறோம்? மறந்து போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபைக்கு நாம் வருவோம் என்று சொன்னால், சரியாக ஒவ்வொரு கூட்டங்களுக்கு நாம் பங்கு பெறுவோம் என்று சொன்னால், கர்த்தர் நிச்சயமாக சபையிலே வைத்திருக்க வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு தருவார். இந்த ஆசீர்வாத கூடாரத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவதற்கு முன்பாக குத்து விளக்குகள் வைக்கப்பட்டது. அந்த குத்து விளக்கின் வெளிச்சத்தினால்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அவர்கள் கடந்து போனார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதின் நாட்களிலே ஒரு தீர்க்கதரிசி காணப்பட்டான், நாத்தான். அவன் உண்மையாக ஜீவித்த ஒரு மனுஷன். அவன் எப்பொழுதெல்லாம் தாவீது தவறு செய்கிறானோ அப்பொழுதெல்லாம் அவன் என்ன செய்கிறானா? கண்டித்து உணர்த்துகிறான். அந்த நாத்தான் இராமல் இருந்திருப்பான்னு சொன்னால் சாலமோன் ராஜாவும் அவன் அந்த பதவிக்கு வந்திருக்க முடியாது. அப்போ சபையில் என்ன செஞ்சிருக்கார்? கர்த்தர் அன்பான ஊழியக்காரர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவங்க மூலமாக கர்த்தர் சில தண்டிக்கிறார், உணர்த்துகிறார். நமக்கு வேண்டிய ஆலோசனை அவர் மூலமாக கர்த்தர் தருகிறார். ஆகவே நம் சபை குழுக்களை விட்டுவிடக்கூடாது. ஒரு மனுஷன் எருசலேம் எங்க போனானா? எரிகோக்கு போனானா? எருசலேம் தேவ ஐக்கியத்தை காட்டுகிறது. எரிகோ உலக பிரகாரமான ஜீவியத்தை காட்டுகிறது. அப்போ தேவ சமூகத்தை விட்டு போவோம் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு? புற்று உயிராய் காணப்பட்டது. தனிமையாய் தள்ளப்பட்டு போனான். சரீரம் முழுவதும் காயங்கள். தேவ பிரசன்னத்தை விட்டு ஒரு மனிதன் போவான் என்று சொன்னால் அவன் வாழ்க்கை இருண்டு போய்விடும். தேவ சபையை விட்டு போவாய் என்று சொன்னால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தான் வரும். அல்லேலூயா. கர்த்தர் வைத்த சபையை நிலைத்திரு. போகலாம் என்று சொல்லி நினைக்கலாம், சபை விட்டு போகாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளம் சொல்லி ஏன் சபைக்கு போகிறாய்? அது யாருடைய சத்தம் என்று சொல்லி நான் அப்புறம் சொல்லுகிறேன். அப்படின்ற சத்தம் உள்ளத்தில் துணைக்கலாம். இந்த சபைக்கு ஏன் போகிறாய்? இங்க போய் என்னத்தான நீ கண்டா என்று சொல்லி சில கேள்விகள் நமக்குள் எழுப்பலாம். அது மேல கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த காலையில் நம்மை பார்த்து சொல்லுகிறார், சபையை விட்டு நீ போகாதே, சபையில இரு, அப்போது நான் வெளிச்சத்தை தருவேன். அல்லேலூயா. குத்து விளக்கு மூலமாக வெளிச்சத்தை கர்த்தர் தருகிறார். ஆகவே தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே வெளிச்சத்தை தார். இருண்டு போன சூழ்நிலை, இருண்டு போன வாழ்க்கையை அது வெளிச்சமாய் மாற்றும்படியாக எனக்கு வெளிச்சத்தை தாரும் என்று கேட்கிறார். முதலாவது கர்த்தர் வெளிச்சத்தை தருகிறார். இரண்டாவது சபை வெளிச்சத்தை தருகிறது. மூன்றாவதாக சங்கீதம் 37 6ஆம் வசனம் வாசிங்க. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் கர்த்தருடைய நீதி அது என்னவா காணப்படுகிறது? வெளிச்சமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய நீதி என்ன? ஞானஸ்தானம் எடுப்பது கர்த்தருடைய நீதி. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுவது கர்த்தருடைய நீதி. அப்ப மனுஷன் வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுப்பாய் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து காத்திருந்து பரிசுத்த அபிஷேகத்தை பெறுவாய் என்று சொன்னால் அது என்னவா காணப்படுகிறது? அது கர்த்தருடைய நீதியாய் காணப்படுகிறது. அந்த நீதி நமக்கு வெளிச்சத்தை தருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் சரியாக இருப்பான் என்று சொன்னால்
வசனத்துக்கு கீழ்ப்படிந்து சரியான உபதேசம் கீழ்ப்படிந்து அவன் சத்தியத்துக்குபடி ஞானஸ்தானம் எடுப்பான் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையிலே இருள் இருக்காது. அல்லேலூயா. பிசாசின் போராட்டம் இருக்காது. ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. நான் சிறு வயதிலே இருக்கும்போது ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே எங்கள் தலைமை சபையை நாங்கள் ஊழியம் செய்திருக்கும் போது பாஸ்டர் குமரதாஸ் ஐயா ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். ஞானஸ்தான ஆராதனை வருடத்தில் ஒரு தடவை உண்டாங்க. இப்போ ஆராதனை இந்த ஞானஸ்தான ஆராதனையிலே அநேகர் இருக்கிறார்கள். நாங்களும் உடன் ஊழியர்கள் அநேகர் நாங்களும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஐயா செய்தி கொடுக்கிறார்கள். செய்தி கொடுத்த பிற்பாடு ஜெபத்திலே நடத்தினார்கள். ஜெபிக்கும் போது ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து நிற்கிறவர்கள் 2 பேர் செஞ்சிட்டாங்க. அவங்க பேய் ஆட ஆரம்பிச்சிட்டு, பிசாசே ஆட ஆரம்பிச்சது. இப்போ நாங்களாம் பார்த்து சார் ஆச்சரியப்படையோ, அவங்கள ஞானஸ்தானம் எடுக்க போறாங்களே, பிசாசு ஆடுதே என்று சொல்லி நாங்கள் எல்லாம் யோசிக்க ஆரம்பித்தோம். ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, ஆடிட்டோம், நல்லாவே ஆடிட்டோம். கடைசி நேரம் ஆடி ஓடிட்டோம், அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் கொடுக்கலாம்னு சொல்லி. பாருங்க, சில நேரத்தில் பிசாசு அசுத்தாவின் கிரியைகள் நமக்குள் இருக்கும். ஆனால் அதை நம்ம செய்கிறோம், போய்விடும். சத்தியத்தில் சரியாக நாம் இருப்போம் என்று சொன்னால் அந்த ஆய்வு மீண்டும் நம்மிடத்தில் வராது. ஆனால் சரியான உபதேசத்திலே நாம் கீழ்ப்படியாமல் நாம் சரி ஞானஸ்தானம் எடுக்கணும், கட்டாத ஞானத்தை எடுப்பீர்கள் என்று சொன்னால் அந்த ஆவி நம்ம விட்டு போகாது. அது மீண்டும் நமக்குள் இருந்தே கிரியை செய்து கொண்டே இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இருள் முற்றிலுமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் சத்தியத்துக்கு சரியாக கீழ்ப்படிந்து கர்த்தருடைய நீதி நமக்கு வெளிச்சத்தை தருகிறது. அல்லேலூயா. கடைசி அடுத்ததாக வெளிச்சம் எது கிடைக்கிறது வாசிங்க. சங்கீதம் 89:15. சங்கீதம் 80. முகத்தின் வெளிச்சத்தில் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கணும். கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சத்திலே நாம் நடக்க வேண்டும். கர்த்தருடைய முகத்தில் என்ன இருக்கிறது? வெளிச்சம் இருக்கிறது. அப்படின்னு சொன்னால் நாம் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டும். தேவன் முகத்தில் இருக்கிற வெளிச்சமானது அது நம்மை வழிக்கு நடத்துகிறது. தேவ சமூகத்தில் எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவரை காணப்படுகிறோமா? நாம் நன்றாக நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் அந்த வெளிச்சமானது நம்மை நடத்துகிறது. அல்லேலூயா. சீனாய் மலையிலே மோசே போனபோது மோசே முகம் எப்படி இருந்தது? பிரகாசமாக இருந்தது. அந்த பிரகாசம் எப்படி வந்தது? அவர் தேவனை நோக்கி பார்க்கும்போது, அவர் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் போது கர்த்தர் தன் முகத்தின் திருவொளி பிரகாசத்தை அவன் மேல் பிரகாசிக்க பண்ணினார். அல்லேலூயா. இன்னைக்கு முகங்களை பிரகாசிக்கும்படியாக அநேகர் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையாக ஆவிக்குரிய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம் முகத்தை பிரகாசிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த பிரகாசமானது நம்ம என்ன செய்கிறது சொல்லுங்க? வழி நடத்துகிறது. அந்த முகத்தின் பிரகாசத்தின் வெளிச்சமானது நம்மை வழி நடத்துகிறது. முதலாவது நான் சொல்றேன், கர்த்தர் தாமே நமக்கு வழி நடத்துகிறார். இரண்டாவது சபை நமக்கு வெளிச்சம் தருகிறது. மூன்றாவது கர்த்தர் நீதி நமக்கு வெளிச்சம் தருகிறது. கர்த்தருடைய முகம் நமக்கு வெளிச்சம் தருகிறது. சங்கீதம் 119:105 வாசிங்க. உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும். கர்த்தருடைய வசனம் என்னது? அப்ப நம்ம கையில் இருக்கிற இது என்னது? இதுதான் வெளிச்சம். இது என்னது சொல்லுங்க? இந்த வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் என்னது? வெளிச்சமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய வசனத்தை நாம் பார்க்கும்போது கேட்கும்போது அது நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் என்ன இருக்குது? அது வாக்குத்தத்தமாக இருக்கிறது. நீதிமொழிகள் சொல்லப்பட்ட 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், வேதமே வெளிச்சம். வாசிங்க. நீதிமொழி 6:23. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். அப்போ இந்த வேதமானது என்னது? ஒரு வெளிச்சமா இருக்கிறது. இப்போ வேதத்தில் இருக்க எழுதப்பட்ட ஒவ்வொரு வசனமும் அது வெளிச்சமா இருக்கிறது. அந்த வசனத்தை நாம் என்ன செய்யணுமா? நாள்தோறும் படிக்க வேண்டும். அந்த வசனத்தை நம்ம இருதயத்தில் சரியா
சரியாக வைப்போம் என்று சொன்னால் அது நமக்கு வெளிச்சத்தை காட்டுகிறது. நாம் எவ்வளவு பிரசங்கம் கேட்கிறோமோ, எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்கிறோமோ, அவ்வளவாய் நமக்கு என்ன செய்கிறது? வெளிச்சம் வருகிறது. பாருங்க, நாங்கள் பிரசங்கிக்கிறோம், ஒரு நேரம் பிரசங்கிக்கிறோம், 1.5 நேரம் பிரசங்கிக்கிறோம். பிரசங்கிக்கிற அந்த வார்த்தையானது உங்கள் வாழ்க்கையில் எப்படியாக காணப்படுகிறது? நாங்கள் வசனங்கள் விதைக்கிறோம், ஆனால் உங்கள் இருதயத்தில் அது எப்படியாக காணப்படுகிறது? அது பாதையாக காணப்படுகிறதா? கேட்டு நல்லா, ஐயோ நல்லா பிரசங்கமா கேட்டோம், ஆனால் சாயந்தரம் கேட்டா திரும்பி என்ன பிரசங்கம் பண்ணான்னு சொல்லி வாழ்க்கை பாறை போல இருக்கிறதா? வல்லியதிலே போடப்பட்ட விதை போல இருக்கிறதா? இல்லை சொல்ல முள்ளுகள் நிறைந்த இருதயம் காணப்படுகிறதா? அருமையான கர்த்தருடைய நம்முடைய இருதயமானது அது நல்ல மணலாக இருக்க வேண்டும். நாம் விதைக்கிற ஒவ்வொரு வசனமானது அது பலன் தருகிறவராக காணப்படணும். அந்த வசனமானது தான் உங்களுக்கு என்ன செய்யுமா? வெளிச்சம் தரும். அல்லேலூயா. பாருங்க, நம்ம வருஷம் ஒரு வாக்குத்தத்தத்தை எடுக்கிறோம். அது நமக்கு கர்த்தர் வருடத்துக்கு தர வாக்குத்தத்தம். ஆனால் கர்த்தர் என்னைக்கு உங்களை ரட்சித்தாரோ அன்னைக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் தந்திருப்பார். அந்த வசனமானது தான் மிகவும் பிரயோஜனமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை பிடித்து கொண்டு தான் என்ன செய்யணுமா? நான் ஜெபி அநேக வார்த்தைகள் உண்டு, அநேக வாக்குத்தத்தங்கள் உண்டு, அநேக வசனங்கள் உண்டு. ஆனால் ஒரு சில வசனங்கள் உண்டு, அதை நினைத்து பார்க்க வேண்டும். சங்கீதக்காரர் என்ன சொல்கிறார்? வாசிங்க 119 சங்கீதம் 49 வசனம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தினால் நினைத்தருளும். அல்லேலூயா. ஒரு சில வசனத்தின் மூலமாய் கர்த்தர் ரட்சித்திருப்பார். அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணணும். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார். அந்த வாக்குத்தத்தத்தை நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு வெளிச்சத்தை தர அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வெளிச்சமானது தானியேலின் வாழ்க்கையில காணப்பட்டது. ஆகவே ராஜா சொல்லுகிறார், நான் உங்களது வெளிச்சத்தை கண்டேனே. ஆகவே தான் கர்த்தர் தானியேலை 3ஆம் ஸ்தலத்துக்கு கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. வாசிங்க தானியேல் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. பார்க்கிறோம், உனக்குள் ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சம் இருக்கிறது நான் கண்டேனே, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த ராஜா சொல்லுகிறான். அப்ப தானியேல் இடத்தில் அந்த வெளிச்சம் எப்படி வந்தது? தானியேல் வாழ்க்கையில் அந்த வெளிச்சம் இருந்த காரணம் என்ன? அவன் கர்த்தரை நோக்கி முறையிட்டபடினால, அவன் உடன்படிக்கை பிரதிஷ்டை காத்து கொண்டதனால தான், அந்த வார்த்தையாக வசனம் அவனுக்கு இருந்ததனால தான் வெளிச்சம் அவனுக்கு இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. 11ஆம் வசனம் வாசிங்க. 5:11. பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. அவருடைய வெளிச்சமும் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, தானியேலுடைய வாழ்க்கையில அந்த வெளிச்சம் இருந்ததனால தான் கர்த்தர் அவரை உயர்த்தினார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை ஆராதிக்கும்படியா வந்திருக்கிறனா நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் இருக்கிறதா? தாவீது ஜெபிக்கிறார், ஆண்டவரே அந்த வெளிச்சத்தை எனக்கு அனுப்பித்தாரும். ஏனென்றால் சத்துருவினால் ஒடுக்கப்படுகிறேன், இருள் கவிக்கொள்கிறது, எனக்கு வெளிச்சம் தாங்க என்று சொல்லி அவன் கேட்கிறான். அவன் நன்றாக அவன் அறிந்திருக்கிறான். ஆகவே தான் அவன் வெளிச்சத்தை கேட்கிறான். பாருங்க, உணர்வு வெளிச்சம் எப்படி நம்ம வாழ்க்கையில் வரும் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. என் ஜனங்களே செவி கொடுங்கள், என் ஜாதியாரே வாக்கை கவனியுங்கள், வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்கள் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் பிரமாணத்தை நான் வெளிச்சமாக பிரமாணம் என்ன செய்கிறது? வெளிச்சத்தை தருகிறது. பிரமாணம் என்ன தருகிறது? வெளிச்சத்தை தருகிறது. இந்த பிரமாணம் என்று சொன்னால் பழைய பாட்டிலே
என்ன சொல்கிறது? 10 கட்டளைகள், நியாய பிரமாணங்கள். ஆனால் புதிய பாட்டில் வரும்போது என்ன காணப்படுகிறது? உபதேசம் காணப்படுகிறது. பாருங்க, இந்த உபதேசமானது, இந்த கட்டளையானது அது நமக்கு வெளிச்சத்தை தருகிறது. உபதேசத்தை நாம் கை கொண்டு ஜீவிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம் வாழ்க்கையை பிரகாசிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனிதன் ஓட்டத்தை ஓடுகிறான், பிரமாணம் இல்லாமல் ஓடுவான் என்று சொன்னால் அவன் என்ன செய்கிறான்? தோற்று போகிறான். அவன் கிடைக்கிற கிரீடம் அவனுக்கு கிடைக்காது. கொஞ்சம் கூட நியமிக்கப்பட்ட பிரமாணம் லோபடி அவன் மாறிவிட்டான், அவன் தோற்று போகிறான். அதே போல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு தந்த அப்போஸ்தல உபதேசத்தை கை கொண்டு நாம் ஜீவிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு நிச்சயம் நினைத்தார் வெளிச்சத்தை. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு வெளிச்சத்தை தாரும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இருளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இந்த வருடத்தின் ஆரம்பத்து காலத்திலே கர்த்தர் வெளிச்சத்தை தர அவர் வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக அவர் என்னத்தை கேட்கிறார்? சங்கீதம் வாசிங்க. சத்தியத்தையும், ஆண்டவரே வெளிச்சத்தையும் இந்த சத்தியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறார். சத்தியம் எதை காட்டுகிறது? உபதேசத்தின் பரிபூர்ணத்தை காட்டுகிறது, உபதேசத்தின் ஆழத்தை காட்டுகிறது. ஒரு மனிதன் வாழ்க்கையில நடப்பதற்கு வெளிச்சம் தேவை என்று சொன்னால் இந்த வாழ்க்கையை ஜீவிப்பதற்கு சத்தியம் அவசியமாய் காணப்படுகிறது. சத்தியம் ஏதோ திருமணம் இல்ல சத்தியம் பண்ணுவாங்க அந்த சத்தியம் அல்ல, உபதேசத்தின் சத்தியத்தின் ஆழத்தை காட்டுகிறது. அல்லேலூயா. பாருங்க, ஏதேன் தோட்டத்திலே 2 விதமான பிரசங்கள் காணப்பட்டது. ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே முதல் பிரசங்கம், தேவன் ஆதாமும் ஏவாளையும் படைத்து வைத்த பிற்பாடு அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை? சொல்லுங்க. புசிக்கலாம், ஆனா இந்த கனியை புசிக்கும் போது நீ சாகவே சாவ. இது எப்படி இருக்கு கேட்கறதுக்கு? சொல்லுங்க. பயமா இருக்க? நீ சாகவே சாவாய். இது கர்த்தருடைய பிரசங்கம். வெட்டு 1 துண்டு 2. 3ஆம் அதிகாரத்தில் ஒருத்தர் வர செகண்ட் பாஸ்டர் வர பிரசங்கம் பண்றதுக்கு. அருமையான பிரசங்கம் அது. என்ன சொல்ற தெரியுமா? கர்த்தர் ஏதோ ஒன்று சொல்லுது உண்டோ, ஏதாவது கர்த்தருடைய சொல்லுது உண்டோ. கொஸ்டின் மார்க் போடுறான் பாருங்க. அருமையான ஒரு கேள்வி. அப்போ கர்த்தர் பேசும்போது கவனமாக கேளுங்க. கர்த்தர் நமக்கு பேசும்போது என்னைக்குமே கேள்விக்குறி வைக்க மாட்டார். கர்த்தருடைய சத்தம் நமக்கு வரும் என்று சொன்னால் அதுல கேள்விக்குறி இருக்காது. ஆனால் பிசாசானவன் பேசும்போது என்னத்தை போட? முதலாவது, இந்த சபைக்கு இப்ப என்னத்தை கண்டாய், என்னத்தை கிடைத்து விட்டது, இது கொஸ்டின் மார்க். கர்த்தர் சொன்ன சபையில இரு, வெளிச்சத்தை தருவேன். சபையில நிலைத்திரு, இந்த சத்தியத்துக்கு உபதேசம் கீழ்ப்படிந்து இரு, வெளிச்சத்தை தருவேன். இங்க 3ஆவது அதிகாரத்துல பிசாசு சொல்லுகிறான், கர்த்தர் ஏதாவது சொன்னது உண்டோ? அப்ப 4ஆம் வசனம் வாசிங்க. இல்ல முதலாம் வசனம். உண்டோ? பாத்தீங்களா? தந்திரமா ஏதோ கொஸ்டின் மார்க் கேட்கிறான். அதுக்கு அவங்க என்ன சொல்றான்? 4ஆம் வசனம் வாசிங்க. நீ சாவதே சாக மாட்டாய். 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிரசங்கம் எப்படி இருந்தது? நீ சாகவே சாவாய். 3ஆம் அதிகாரத்தில் செகண்ட் பாஸ்டர் என்ன சொல்றாரு? நீ சாக மாட்டாய். எந்த பிரசங்கம் சொல்றாரு? சொல்லுங்க. எந்த பிரசங்கம் நல்லா இருக்கு? 2ஆம் அதிகாரம் பிரசங்கம் நல்லா இருக்கா? 3ஆம் அதிகாரம்
பாருங்க, அது 5ஆம் வசனத்திலே அவன் மீண்டும் ஒரு காரியம் சொல்கிறான் பாருங்க. 5ஆம் வசனம், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவனை போல மாறிடுவீர்கள். அல்லேலூயா. பாருங்க, இது அருமையான சூப்பர் பிரசங்கம் பண்றான் பாத்தீங்களா? நீங்க கர்த்தரை போல மாறி விடுவீங்க. நீங்களும் அவர் குளிர்ச்சியான நேரம் நீங்களும் கீழே இறங்கி வரலாம் என்று சொல்லி அருமையான ஒரு பிரசங்கம் பண்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட உபதேசத்துக்கு நாம் செவி சாய்க்க கூடாது. இப்படி போலீஸான நமக்கு ஏற்ற பிரசங்கம் பண்ற அந்த பிரசங்கியாக நாம் செவி சாய்க்க கூடாது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் ஜீவிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் சத்தியத்தை தர வர விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உபதேசத்தை நாம் கேட்கும் போது அப்போஸ்தலரின் உபதேசம், ஒவ்வொரு சபைக்கு ஒவ்வொரு உபதேசம் கிடையாது. கிருபாசனத்துக்கு ஒரு உபதேசம், சிபிஎத்துக்கு ஒரு உபதேசம், அப்போஸ்தலர் விசுவாசம்ல ஒரு உபதேசம் இல்லை. வேதத்திலே அப்போஸ்தலத்தின் ஒரே உபதேசம் தான் இருக்குது. அல்லேலூயா. அந்த உபதேசம், ரட்சிக்கப்படுதல் உபதேசம், ஒப்புரவாகுதல் உபதேசம், ஞானஸ்நானம் எடுப்பது ஒரு உபதேசம். இப்படிப்பட்ட உபதேசங்களை நாம் கை கொண்டு ஜீவிப்போம் என்று சொன்னால் என்ன செய்கிறது? கர்த்தர் நமக்கு சத்தியத்தை தர விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன் நான் சொல்லுகிறேன் தெரியுமா? இந்த உபதேசத்தை நாம் கேட்கும் போது, இந்த உபதேச சத்தியத்தை நாம் எப்பொழுதெல்லாம் கேட்கிறோமோ அப்பொழுது நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாகிறது. அல்லேலூயா. வாசிங்க யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சமயம் முடிந்து விட்டு நான் சீக்கிரம் முடிக்க விரும்புகிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்பொழுதே சுத்தமாவீர்கள். இந்த உபதேசத்தை கேட்கும் போதே உபதேசமானது என்ன செய்கிறது? மனுஷனை சுத்தமாக்குகிறது. அல்லேலூயா. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. உபதேசம் என்ன செய்கிறதுன்னு சொல்லி. நீதிமொழிகள் 16 6ஆம் வசனம். போதும், பாவம் நிவர்த்தியாகும். சத்தியத்தை கேட்கும் போது சத்தியம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் பாவம் நிவர்த்தியாகிறது. ஆகவே தான் சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறார், கர்த்தாவே உங்க சத்தியத்தை எனக்கு அனுப்பித்தாரு. யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் என்ன சொல்கிறது? சத்தியத்தை அறிவு சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப ஒரு விடுதலை, சத்தியமானது நம்மை விடுவிக்கிறது. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முற்றிலுமாக ஒரு விடுதலை வேண்டும் என்று சொன்னால் இந்த சத்தியத்தை நாம் கேட்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சத்தியத்தை நாம் கேட்காத பட்சத்திலே நமக்கு விடுதலை இருக்க முடியாது. சத்தியத்தை கேட்காத பட்சத்திலே நமக்கு ஒரு ஆத்மால விடுதலை இருக்காது. அல்லேலூயா. இந்த சத்தியம் என்ன செய்கிறது? நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. ஆகவே தான் சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறார், ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை எனக்கு வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பினாலும் என்று சொல்லி. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எழுத்தின்படி காணாமல் போவதுக்கு எத்தனை வருஷம் ஆகிவிட்டது? 40. ஷார்ட்கட் வழி, அதாவது சீக்கிரமா போகலாம். ஆனால் தேவன் அவர்களை சுத்தி வைத்து கொண்டு போனார். ஏனென்றால் அவர்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக. ஆனால் வேதத்தில் வசனம் இருக்கு, வாசிங்க ஆதியாகமம் 24:48. எலியேசரை குறித்து எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ஆதியாகமம் 24:48. நேர் வழியாக நடத்தி சென்றாராம். அல்லேலூயா. பாருங்க, எலியேசர் சொல்லுகிறார், நேர் வழியாக நடத்தினார். இப்ப கர்த்தர் ஒரு மனுஷனை நடத்துவார் என்று சொன்னால், கர்த்தர் ஒரு மக்கள் வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்கிறது? நேர் வழியை நடத்துகிறது. அப்போ சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், ஆண்டவரே அவருடைய வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் எனக்கு அனுப்பிடும், அவைகள் என்னை நடத்தி. அப்ப இது கர்த்தருடைய வார்த்தை வெளிச்சமும் சத்தியமும் எது வரைக்கும் நடத்துமா? மரணம் வரைக்கும் நம்மை நடத்துகிறதா? எது வரைக்கும்? மரணம் வரைக்கும். ஆனால் பிலிப்பியர் பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே கர்த்தருடைய நாள் வரைக்கும் அவர் நம்மை வாசிங்க. பிலிப்பியர் 1:5.
இயேசு கிறிஸ்து நாள் பரிந்தும் கர்த்தருடைய வருகை பரிந்தும் அவை நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாசித்த சங்கீதம் மீண்டும் வாசிக்கலாம். சங்கீதம் 43 வாசிங்க. 3ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் வசனம். அவைகள் என்னை நடத்தி கர்த்தருடைய வருகை பரிந்து அவைகள் நம்மை நடத்துகிறது. உம்முடைய பரிசுத்த பர்வதங்களுக்கும் பரிசுத்த பர்வதங்களுக்கும் அவைகளை நடத்துவ. அப்ப நான் எங்க வருகிறேன்? பரிசுத்த பர்வதத்துக்கு நான் வர முடியும் ஆண்டவரே. அப்ப இவைகள் நம்மை நடத்தும் என்று சொன்னால் நாம் எங்க போகலாம்? இல்ல பரிசுத்த நகரம். பரிசுத்தம் அப்படிதான் இருக்காங்க. அப்படியே இருக்கு. பரிசுத்தம் பர்வதம் போதும். இந்த பரிசுத்த பர்வதம் என்று சொன்னால் என்ன? ஏசாயா 56 7ஆம் வசனம் என்ன சொல்றது? வாசிங்க. ஏசாயா 56:7. என் ஜெப வீட்டிலே ஒரு பரிசுத்த பர்வதம் என்று சொன்னால் என்ன காட்டுகிறது? ஜெப வீட்டை காட்டுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தை காட்டுகிறது. அப்போ நம்முடைய வெளிச்சமும் சத்தியமும் இருக்கும் என்று சொன்னால் அவைகள் எங்கே கொண்டு வருகிறது? நம்மள ஜெப வீட்டுக்கு கொண்டு வருகிறது. கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக, நம்மை பரிசுத்தமாக்கும்படியாக, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக கர்த்தர் நம்மை ஜெப வீட்டுக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். சங்கீதத்துல கடைசி அடுத்த வாசிங்க. உங்களுடைய வாசஸ்தலத்திலே போதுமான பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு என்னை கொண்டு போகட்டும். ஆண்டவரே உங்களுடைய வெளிச்சம் தாங்க ஆண்டவரே, என்னுடைய சத்தியம் தாங்க ஆண்டவரே, அவைகளில் நடத்தட்டும். அவைகளிலே பரிசுத்த ஸ்தலத்துக்கு வாசஸ்தலத்துக்கு கொண்டு போகட்டும். வாசஸ்தலம் என்று சொன்னால் இயேசு சொன்னார், என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலம் உண்டு என்று சொல்லி பரலோகத்துக்கு அது நம்மை நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம வெளிச்சமானது, அந்த சத்தியமானது கீழ்ப்படிந்து நாம் சபையில் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் வருகை பரிந்து நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே என் எதிரிகளை நெருக்குகிறார்கள், என் வாழ்க்கை இருண்டு இருக்கிறது, எனக்கு வெளிச்சம் தாங்க ஆண்டவரே, என் சத்தியம் தாங்க ஆண்டவரே, அவைகளை நடத்தட்டும். நான் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு போகட்டும் ஆண்டவரே. நம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே வாசஸ்தலத்திலே என்னை கொண்டு போகட்டும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே இருண்டு போன சூழ்நிலை வந்திருப்பேன் என்று சொன்னால் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீ வெளிச்சம் தாங்க ஆண்டவரே, உங்களுடைய சத்தியம் தாங்க ஆண்டவரே, நீ சத்தியமும் வெளிச்சமும் என்னை நடத்தட்டும் ஆண்டவரே. அவைகளை சபைக்கு கொண்டு வாங்கப்படுவா. அப்பொழுதுதான் நாம் ஆயத்தமாகி நம்முடைய சமூகத்தில் வர முடியும் ஆண்டவரே. உடைய வாசஸ்தலத்தில் நாம் வர வேண்டும் ஆண்டவரே. நமக்காக ஒரு ஸ்தலத்தை தேவனாக நிரப்பி கொண்டிருக்கிறார், ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அது ஆயத்தம் பண்ண பிற்பாடு அவர் வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். மனவாளனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. எல்லாரும் கண்கள் முடிய நிற்பமா? எல்லாரும் இருக்கலாம். கர்த்தர் வெளிச்சத்தை தர வல்லவராக இருக்கிறார். இவ்விதமா சங்கீதக்காரன் ஜெபித்தானோ நீங்களும் நானும் விண்ணப்பம் பண்ணலாம். ஆண்டவரே உங்களுடைய வெளிச்சத்தை, உங்களுடைய சத்தியத்தை எனக்கு அனுப்பித்தாங்க என்று சொல்லி நாம் எல்லாரும் வாயில் திறந்து கர்த்தர் நோக்கி பார்க்கலாம். வாழ்க்கை இருண்டு போயிருக்கிறது, சோர்வு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பிசாசின் போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சூழ்நிலை நிம்மதி இல்லை. ஆண்டவரே வெளிச்சத்தை தாங்க ஆண்டவரே. கர்த்தரே வெளிச்சமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்களுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து நான் ஜீவிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் வாய்கள் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. வருடத்தினுடைய முதல் வாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆண்டிலே உனக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் தாசனை அனுப்பி கொடுத்திருந்தார். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் தாவீது ஜெபித்தான், உன்னுடைய வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பி என்னை நேர் வழியில் நடத்தி உம்முடைய வாசஸ்தலத்துக்கும் உம்முடைய பரிசுத்த பர்வதத்துக்கும் வாசஸ்தலத்துக்கும் நேராக நடத்தியது. அருமையானவர்களே,
ஒரு ஆழமான சத்தியம். ஆகையாலே அந்த சத்தியத்தினால் வருகிற, வெளிச்சத்தினால் வருகிற 7 ஆசீர்வாதங்களை மாத்திரம் கேட்டிருக்கிறோம். சத்தியத்தினால் வருகிற 1-2 வார்த்தைகளை மாத்திரம் கேட்டிருக்கிறோம். இன்னும் 3ஆவதாக நேர்வழியாய் நடத்துகிற காரியத்தில் 1-2 வார்த்தைகளை மாத்திரம் கேட்டிருக்கிறோம். 4ஆவதாக அந்த பரிசுத்த பர்வதத்துக்கான வார்த்தைகளை 1-2 கேட்டிருக்கிறோம். அந்த வாசஸ்தலத்துக்கான வார்த்தையை அந்த வாசஸ்தலம் தான் பரம வாசஸ்தலம், பரலோகம். அருமையானவர்களே, வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பினால் மாத்திரமே நாம் நேர்வழியாய் நடக்க முடியும். அந்த நேர்வழியாய் நடக்கிறவர்கள் தான் சமாதானத்துக்குள் பிரவேசித்து அவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள். ஆகையாலே அந்த ஜெப வீட்டில் இருக்கிறவர்கள் தான் அந்த பரம வாசஸ்தலத்திலே பிரவேசிப்பார்கள். அதனாலே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல இந்த தேவ வார்த்தைகளுக்காக நாம் எல்லாரும் பிதாவாகிய தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏசாயா 60:20 சொல்கிறது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். துக்க நாட்கள் முடிந்து போகும். அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளிலே நீ துக்கத்தோடு வந்திருக்கலாம். வருடத்தின் ஆரம்பத்தில் வேதனையோடு வந்திருக்கலாம். சஞ்சலத்தோடு வந்திருக்கலாம். இனி இந்த இயேசு கிறிஸ்துவே கர்த்தரே உனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அவருடைய வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பும்படி நீ வேண்டிக் கொள்வாயானா அவர் உன்னை நேர்வழியாய் நடத்தி அவரை சொல்லுகிறார் பரிசுத்த பருவத்திலே கொண்டு சேர்ப்பார். அந்த பரிசுத்த பருவத்துக்கு நீ வந்தால் அவர் பரலோக வாசஸ்தலத்திலே உன்னை கொண்டு சேர்ப்பார்.